நம்ம சிவாவும் அயலியும் வேற லெவலில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நம்ம இனிமேட்டுக்கு என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நான் அந்த வீட்டுக்கு தான் போகணும். இந்திரா ராணி வீட்டுக்கு எப்படி நான் நிரந்தரமாக அங்கே தங்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அயலி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சிவா வெளியில் வராப்புல வெளில வந்தோடனே என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் அப்பாவே இந்த உதய பெருமாள் தான். எங்கள் சங்கரி அம்மாவுக்கு நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, சீனியர் வெளியில் போகலாம், இப்போதைக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல என் தங்கச்சி அடுத்தடுத்தது என்ன செய்வா ஏது செய்வான்னு தெரில. தங்கச்சியும் கோபமாக தான் அந்த வீட்டில் இருக்கா. அவள் வாழ்க்கையை கபிலன் கிட்டேருந்து எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அவகிட்டேருந்து அவள் வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல. என் தங்கச்சி எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்தா எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. நாளடைவில் அவள் இந்திரா ராணி ஆகணும்னு சொல்லிட்டு திமிருத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்திரா ராணி ஜெராக்ஸ் போல். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்திரா ராணி சும்மா விடமாட்டா. ஜமுனா அம்மாக்கிட்டேயும் செல்லம்மாக்கிட்டேயும் சொன்னால் அவங்க நிச்சயம் நீ தான் அடுத்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வரணும்னா இப்போலேருந்து இது மாதிரி பண்ணுன்னு இடக்க முடக்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என் தங்கச்சிக்கு புரிய வைக்கணும்னா அந்த வீட்டுக்கு நான் போயே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம சிவா காட்டுறாங்க. எந்த அப்பா என்னை பையனே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நான் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். இத்தனை நாளாக நான் எங்கெங்கேயோ இருந்துட்டேன். இனிமேட்டுக்கு எனக்கு ஒரு வீடுனா அதுதான் என்னோடய வீடு. நான் அங்கே கண்டிப்பாக போய் தான் ஆவேன். என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல முதல்ல இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப நம்ம அயலி ஒரு சூப்பரான பதிலடி கொடுக்குறாங்க. நிச்சயம் நீங்கள் போய் யதார்த்தமாக போய் பேசுனீங்கன்னா அடிச்சே துரத்திடுவாங்க. அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு இன்னொரு வாட்டி போவோன்னு சொல்லிட்டு அருமையாக அங்கே போகிறாங்க. பொறுமையாக நிதானமாக யாருக்கிட்டையும் உதவி கேட்காம அந்த பூட்டை திறந்துட்டு கதவெல்லாம் சாத்திட்டு லைட்டை மட்டும் லைட்டாக செல்ஃபோன் லைட் மூலியமாக எல்லாமே படிப்படியாக தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உதய பெருமாளும் அவங்க அம்மா சங்கரியும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோ கிடைக்க போகுது. சீனியர் அந்த ஃபோட்டோவை கிடைக்காத வரைக்கும் நம்ம இங்கேருந்து போவே கூடாது. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, அது மட்டும் கிடச்சிச்சின்னா உங்களோட ஆசையும் என்னோட ஆசையும் நிறைவேறிடுங்கிற மாதிரி சூப்பராக யோசிக்கிறாங்க நம்ம அயலி. சூப்பர் ஏடி, நீ இப்போ தான் ஏடியாக மாறி இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு யோசனை கொடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோலேயும் டக்கு டக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல சத்தம் கேட்குது. சீனியர் சத்தம் வரக்கூடாது, சத்தம் வந்துச்சுன்னா யாராவது இங்கே வந்துட்டாங்கன்னா நம்மளோட லட்சிய பாதையை அப்புறம் பார்க்க முடியாமல் போயிடும். பொறுமையாக நிதானமாக தேடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அயலி சொன்னோன்னே சரி அயலி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து எடுத்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல. சீனியர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் தெரியாத போல தான் இருக்கும். நிச்சயம் உங்கள் அம்மா இந்த விஷயத்தை ரொம்ப நாளாக காக்க வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகிறாங்கன்னு சொன்னோன்னே சீனியர் நான் பார்த்துட்டேன் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோவும் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இதை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் காட்டுங்க, நிச்சயம் அவங்க அரண்டு போக போகிறாங்க சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவா ஒரு பக்கம் விளக்கத்தை கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் நான் தங்குறதை பொறுத்தளவு அவங்க குடும்பத்தையே நான் திசை திருப்பி போக விரும்பலை. எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அப்படின்னு தெரிஞ்சால் இப்போ செல்வராணிக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் வரும். இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வீட்டில் நியாயமாக நடந்துக்கிறது இந்திரா ராணி தான். அவங்கள கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லிட்டு இந்திரா ராணிக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க நம்ம சிவாவும் அயலியும். முக்கியமான விஷயம் பேசணும், யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இங்கே வாங்க, நீங்கள் தான் எங்களுக்கான நியாயத்தை வழங்க முடியும். அதுவும் உங்கள் குடும்பத்தை பற்றி. என்ன ஐலி சொல்கிறீங்க, என் குடும்பத்தை பற்றியா? ஆமாம், சிவா வேறு நீங்கள் வேறு இல்லை, சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் சிவாவோட அம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மோதிரம் யாரோடு தெரியுமா, உங்கள் சித்தப்பாவோடது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் நான் நம்புகிற மாதிரியே தெரில. சரி, இதே ஸ்டூடியோவில் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம், அந்த ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பழைய கிழிஞ்ச ஃபோட்டோவையும் இப்போ 2 பேரும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவும் ஒத்துமையாக வச்சு பார்க்குறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இதை என்னால் நம்பவே முடியலையே, சிவா என்னோட தம்பியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் அந்த பழைய கிழிஞ்ச ஃபோட்டோவை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே 100% பொருந்துது. சிவா என்னோட தம்பியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை இப்போதைக்கு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். என்ன சொல்கிறீங்க அக்கா,
இவருக்கு தேவை உங்ககிட்டேருந்து பாசமும், சின்னதா ஒரு அங்கீகாரமும். இத்தனை வருஷம் அவர் எப்படியெல்லாம் இருந்திருக்காருங்கிற கதையெல்லாம் சொல்றேன்னு சின்னதா வந்து சொல்லி முடிக்கிறாங்க. போதும். இனிமேட்டு நீ எங்க வீட்டு பையனா இருக்கிறப்ப, நீ எங்க வீட்ல தான் இருக்கணும். கண்டிப்பா உனக்கான அங்கீகாரத்த நான் குடுப்பேன். எங்க வீட்டு வாரிசுப்பா நீ. நீ எதுக்கு கஷ்டப்படணும்? பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோனே, சிவாவ கூட்டிட்டு போனீங்கன்னா, நிச்சயம் உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் கேட்பாங்களே. கேட்பாங்க தான். நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, சிவாவ அவங்க வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து போறாங்க. அந்த இடத்துல அவங்க சித்தப்பா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ம இந்திரா ராணி, சித்தப்பா இனிமேட்டு சிவா இங்கே தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், ஏது காரணம்னு எல்லாருக்கும் தெரியாது சித்தப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கங்கிற மாரி சொல்றாங்க. எதுக்காக இவர இனிமேட்டு நம்ம வீட்ல தான் தங்க சொல்லணும்னு நெனைக்கிற? இந்திரா ராணி கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நெனச்சியான்னு சொல்லி செல்வராணி கேட்கும்போது, சித்தி எதுவா இருந்தாலும் உங்க புருஷன்கிட்ட வந்து கேளுங்க. இவரு நம்ம வீட்டு பையன். நம்ம வாக்குறுதி குடுத்துருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி இந்திரா ராணி கோவப்பட்டு சொன்னோனே, ரித்திகா வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவன் எங்க வீட்ல தான் முன்னாடி வந்து இருந்தாப்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில திருப்பியும் இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் சரியில்ல. சரி, தவறெல்லாம் நீ பேசக்கூடாது ரித்திகா. இனிமேட்டு அடுத்தது என்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம சத்தம் வரவே கூடாது. இங்க என்ன நடக்கணுமோ அத நான் தான் முடிவு பண்ணணும். வேற யார் முடிவு பண்ணாலும் எனக்கு சும்மா புடிக்காது. செங்கோட்டையன் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. தேவையில்லாம அத வந்து போகிற மாரி யார் பேசினாலும், நடந்துக்கிட்டாலும் எனக்கு சுத்தமா புடிக்காது அப்படின்னு சொன்னோனே, அவங்க மாட்டுக்கு மாடிக்கு போறாங்க. சிவா இனிமேட்டு இதான் ஒரு ரூமுங்கிற மாரி சொன்னோனே, ஐலி வந்து யோசிக்கிறாங்க. சிவாவ அந்த வீட்டுக்கு பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சாச்சு. இனிமேட்டுக்கு நான் அந்த வீட்டுக்கு போணும்னா, நிச்சயம் இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். அப்பதான் கபிலனையும், ரித்திகாவோட வாழ்க்கையும் நல்லபடியா வந்து பார்த்துக்க முடியும். நான் எங்க அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னா, நிச்சயம் வர்மாவையும் நான் பார்த்தாகணும். அதுக்கு முழுக்க முழுக்க நான் அந்த வீட்ல இருக்கணும்னா, நான் சிவாவ திருமணம் செஞ்சா தான் உண்டுங்கிற மாரி எக்ஸ்ட்ரானரியா வந்து கதைக்களத்த வந்து கொண்டு போறாங்க.